இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வெளிச்சத்தில் பொய்யும் உள்ளத்தில் இருளும், இந்த இரண்டர கலந்த வாழ்க்கைதான் இன்று மனித சமுதாயத்தில் அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் பரிசேயர்களை கடுமையாக ஆண்டவர் நற்செய்தியில் சாடுகிறார். வெளிவேடம் இயேசு விரும்பாத ஒன்று, உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசும் மற்றவர்களை ஏமாற்றும் வழி. தீச்செயல்களை மறைக்க நல்லவர்கள் என்ற முகமுடிகளை அணிந்து கொள்வது கடவுளின் கண்டனத்துக்குரியது. பிறரை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியுமா? நாமும் நமது வாழ்வில் வெளிவேடம் தவிர்த்து வெளிச்சத்தில் பொய்யர்களாக, உள்ளத்தில் இருளும் கலந்தவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வார்த்தை அழைக்கிறது. கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒருவருக்கு உதவி இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது என்பது நாம் அறிந்த ஒரு வாழ்க்கை பாடம். உன்னால் எதுவும் செய்ய முடியலானும் பரவாயில்ல, எதையும் தடுக்காத, தொந்தரவாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அன்றைய யூத சமுதாயத்தில் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் பாமர யூத மக்கள் விண்ணரசின் விளிம்பியங்களுக்கு சார்பு கொண்டு வாழ உறுதுணையாக இருப்பதை காட்டிலும் உபத்திரவமாகவே இருந்து வந்ததை நற்செய்தி இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இயேசுவின் கூற்றுப்படி தங்களுக்கு மகுடம் சூட்டிக்கொள்ள மக்களை மடையர்கள் ஆக்கினார்கள் இவர்கள். சாதாரண மக்களின் அறியாமையை தங்களின் சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்தும் கூட்டம் அன்றிலிருந்து இன்று வரை உலக வரலாற்றில் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. இது ஒரு வகையான நோய் என்று கூட சொல்லலாம். ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு தடுப்பூசி போட்டுடலாங்க. ஆனால் இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் என்ன பண்ணுறது? பிறரை நன்கு மூளை சலவை செய்து தாங்கள் நினைத்ததை முடித்து காட்டும் தந்திரவாதிகள் என்றே இப்படிப்பட்டவர்களை சொல்ல வேண்டும். ஒருபுறம் இப்படிப்பட்டவர்களிடம் விழிப்போடு நாம் கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதை விட ஒரு பெரிய முக்கியம் என்ன தெரியுங்களா? மற்றவரின் அறியாமையை நம் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு ஜீவிகளாக மாறிவிடக்கூடாது. உன்னுடைய லாபத்துக்காக அடுத்தவன் வாழ்வின் ஆதாரத்தை அழித்து விடாது என்பதை உணர்த்துகிறது வார்த்தை. இப்படிப்பட்ட மனநிலையும் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குமானால் நமக்கு கிடைக்கப் போகும் தண்டனை பெரிதாகவே இருக்கும். இது போன்றவர்களுக்கு எது போன்ற தண்டனை இருக்கும் என்றால், மத்தேயு 18:6 உணர்த்துகிறது. கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் ஆழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. மதம் என்பது மனித ஆன்மாவை இறைமையோடு கலக்கச் செய்யும் ஊடகம். இந்த இலக்குக்கு தடையாக மதம் என்றுமே செயல்படக்கூடாது. மதத்தின் இந்த இலக்கை திசை திருப்ப செயல்படும் ஒவ்வொருவரும் மதம் பிடித்தவர்களை அன்றி ஆன்மீகவாதிகள் அல்ல. கொஞ்சம் இந்த சூழ்நிலையில இன்றைய உலகத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். யூத மக்களை சரியான ஆன்மீகத்தில் வழிநடத்த பொறுமையாயிருந்து மறைநூல் அறிஞர்கள் அதற்கு முரணாக நடக்கிறார்கள் என்பதுதான் இயேசுவுக்கு வேதனையாகவே இருந்தது. அதன் காரணமாகவே இயேசுவின் வார்த்தைகள் அவர்களை நோக்கி கடுமையாக இருப்பதை நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுது. பாவ வாழ்க்கையில் ஈடுபட்ட விபச்சாரிகள், வரி தண்டுபவர்களை விட தவறான வழிகாட்டில் மேல் இயேசுவுக்கு வருத்தம் அதிகமாகவே இருந்தது. தவறான வழிகாட்டுதலை தருகின்ற ஒவ்வொருவரையும் குறித்து இயேசுவுக்கு இருந்த அதே வேதனையும் வருத்தமும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடமுள்ள மனித பலவீனங்களை அகற்றி பிறருக்கு முடிந்தவரை சரியான வழிகாட்டுதலை தருகின்ற உன்னத மனிதர்களாக வாழ்வதே நாம் வாழ்வுக்கு அர்த்தம் சேர்க்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நல் வழிகாட்டிகளாக இருங்கள் என்ற மேன்மையை ஆண்டவர் என்று உணர்த்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று பொய்யர்களாக இருக்க வேண்டாம். வெளிச்சத்திலும் பொய்மையை எடுத்துரைக்கும் மனிதர்களாக இருந்தோம் என்றால் உள்ளத்தில் இருள் படர்ந்து வாழ்க்கை அழிந்துவிடும். ஆகவே வாழ்வின் பாதையை சுடரொளியாக மாற்றுவதும் நல் வழிகாட்டியாக நாம் கடந்து செல்வது நம் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ முற்படுவோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, வாழ்வின் ஆதாரம் உண்மையை அறிந்து கொள்வது தான். பிறரின் அறியாமையை பயன்படுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களிருந்தும் அகன்று ஒருவர் இன்னொருவருக்கு நல் வழிகாட்டிகளாக மாற இருள் அகன்றி ஒளியில் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.